வெல்கம் டு லக்ஷ்ய இல்லம். இன்றைக்கி வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல கிளியரன்ஸ் சேல். லொக்கேஷனோட பார்த்துடலாம். மின் ஸ்ட்ரீட்டில் வரக்கூடிய சின்னநாயக்கன் ஸ்ட்ரீட் ரோட்டில் கடைசியாக வரக்கூடிய கடை தான் ராஜஸ்ரீ ஃபேஷன். இது சின்னநாயக்கன் ஸ்ட்ரீட்டில் மிக்கி ஃபேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே வந்து ஹேண்ட் ஒர்க் ஜார்ஜட் சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளியரன்ஸில் வந்து போட்டிருக்காங்க. தீபாவளி வரப்போகிறதுனால நிறைய கடையில் வந்து கிளியரன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கடை ராஜஸ்ரீ ஃபேஷன். கீழே ஃபுல்லாகவும் லேங்காஸும் மேலே ஃபுல்லாகவும் ஹேண்ட்மேட் சாரீஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஷாப்போட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சாரீஸ் ஃபுல்லாமே வந்து 1000 ரூபாய் அந்த விலையில் போட்டிருக்காங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குது. இதில் வந்து 3000, 4000, சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் அது மாதிரியான எம்ஆர்பி ரேட்டு உள்ள ஹை குவாலிட்டி ஜார்ஜட் சாரீஸ். இது எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காக வந்து 1000 ரூபாய் அந்த விலையில் போட்டிருக்காங்க. I am the Subhash Jain, owner of this Rashtriya Fashions, and we are the manufacturer of designer sarees, salwar kameez and lehenga. We have our own manufacturing unit in Surat, Gujarat, and we do direct purchase from Gujarat. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த சாரீ வந்து ஒரு லைட் வெயிட் ஜார்ஜட். எப்போவுமே வந்து டிசைனர் சாரீ வந்து ஹெவி வெயிட்டில் இருக்கும், கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரியான ஜார்ஜட்டில் வந்து ஹேண்ட் ஒர்க் சீக்வன்ஸ் பண்ணுற சாரீஸ்லாம் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். கட்டும்பொழுதும் நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக்கு தரும். அந்த மாதிரியான புடவை தான் இது. மல்டிபிள் கலரில் வந்து த்ரெட் ஒர்க் சீக்வன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதில் ப்ளவுஸோடு வரும். கட்டும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பார்வை தான் நம்மளுக்கு கிடைக்கும். மல்டிபிள் கலர்ஸில் வந்து அதில் எம்ப்ராய்டரியும் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு மாடல் ஜார்ஜட் தான். இப்போ நான் பார்க்குற நிறைய சாரீஸ் வந்து ஜார்ஜட்டில் தான் இருக்க போது. அது கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஜார்ஜட் தான் இது. இதுலேயும் வந்து மல்டிபிள் கலரில் வந்து சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சாரீ ஃபுல்லாமும் இதே மாதிரியான டிசைன் தான் வருது. இந்த புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது சேம் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்லைன்லாம் வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி. கட்டும்பொழுது இந்த மாதிரியான ஒரு லுக் இருக்கும். நல்ல ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. அடுத்தது ரொம்ப அழகான ஒரு கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய பார்ட்டி வேர் சாரீ. இதில் போட்டிருக்க சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா லைட் கோல்டு போட்டிருக்காங்க, டல் கோல்டு போட்டிருக்காங்க, அதே மாதிரி வந்து டார்க் கோல்டும் போட்டிருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவும் நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது. ஒரு ரிசப்ஷனுக்கே கட்டுற மாதிரியான ஒரு சாரீ இது. இதுவும் வந்து ஜார்ஜட் மெட்டீரியல், ஃபுல்லி ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் கூட பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க் இருக்குது. எந்த ஒரு பேட்ச் ஒர்க்கும் டிசைனும் பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். ஸ்லீவ்லேயும் அதே மாதிரியான ஒர்க் கொடுத்துருக்காங்க. கட்டும்பொழுது இது மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு கோல்டன் கலர் சாரீ. அதே டிசைனில் வெள்ளை கலர் சாரீ கூட இருக்குது. சேம் டிசைனில் ஒயிட் கலர் இது. இது இன்னொரு ஜார்ஜட் சாரீ. இதுலேயும் வந்து அந்த வாங்க மாதிரியான மோட்டிவ்ஸ் ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் த்ரெட் ஒர்க் அதே மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற புடவைகள் எல்லாமே வந்து எம்ஆர்பி ஒன்றும் ஒரு விலையில் இருக்குது. ஆனால் எல்லாமே இப்போ ஃப்ளாட்டாக வந்து 1000 ரூபாய் அந்த விலையில் போட்டிருக்காங்க. இது அந்த புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ். கட்டும்பொழுது இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப அழகாக. அடுத்த சாரீ எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. இதில் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அதே மாதிரி எல்லோ கலரில் ஃபுல்லி சீக்வன்ஸ். புடவை ஃபுல்லாமல் வந்து செல்ஃப் டிசைன் ஜம்கி ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. டபுள் சைடும் அதே மாதிரியான ஒர்க் வருது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. ஸ்லீவுக்கும் பேக்குக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியான சமக்கி சீக்வன்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. புடவையை கட்டும்பொழுது இது மாதிரியான ஒரு இதாக இருக்கும். அடுத்த சாரீ ரொம்ப அழகான ஒரு ரெட் கலர். இதுவும் வந்து ஜார்ஜட். இதில் வந்து மல்டிபிள் கலரில் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, பீட்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, சமிக்கி ஒர்க்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே ஒரு கிராண்டான ஒரு சாரீ. இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க், மிஷின் ஒர்க் கிடையாது எதுவுமே. சாரீ ஃபுல்லாக இதே மாதிரியான டிசைன் போகுது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து ரன்னிங் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. புடவை கட்டும்பொழுது இது போல தான் இருக்கும். அடுத்த சாரீ டபுள் கலர் காம்பினேஷனில் இருக்குது. கிரேப் மாதிரியான ஒரு மெட்டீரியல், லைட் ப்ளூ அதே மாதிரி ஆஷ் கலரில் பண்ணியிருக்காங்க. சாரியில் போட்டிருக்க ஒர்க் எல்லாமே வந்து சில்வர் கலர் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வச்சுருக்க சமிக்கி ஆகட்டும், எம்ப்ராய்டரி ஆகட்டும், எல்லாமே வந்து சில்வர் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. புடவை ஃபுல்லாகவும் இதே மாதிரியான ஹேண்ட் ஒர்க் போயிட்டே இருக்குது. இது புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ். அடுத்த புடவை ரொம்ப அழகான ஒரு பிங்கிஷ் ஆரஞ்சு ஷேடில் இருக்குது. இது ஒரு கிரேப் மாதிரியான ஒரு மெட்டீரியல். இதில் கூட சேம் கலரில் தான் வந்து அந்த சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியும் அந்த கிரேப் மெட்டீரியல். டபுள் டோன் மாதிரியும் தெரியுது. புடவை ஃபுல்லாக இதே போல் தான் வருது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது.
அடுத்த புடவையும் ரொம்ப அழகான ஒரு டிசைனர் saree, ரொம்ப அழகான ஒரு கலர். இது கிரேப் மாதிரியான ஒரு மெட்டீரியலில் இந்த மாதிரியான ஸ்டோன் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. புடவை ஃபுல்லாகவும் இந்த மாதிரியான ஒர்க் தான் அந்த saree ஃபுல்லாகவும் இருக்குது. நல்ல ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன். ரிசப்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியாக போகணுன்னா இந்த மாதிரியான sarees ரொம்பவே அழகாக இருக்கும். இது மாதிரியான டிசைன் புடவை ஃபுல்லாகவும் வருது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. ஸ்லீவுக்கு மட்டும் அந்த சீக்வன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த சாரியும் நல்ல ஒரு டிசைனர் பார்ட்டி வேர் கலெக்ஷன் saree தான். கட் ஒர்க் saree மாதிரி, இதில் வந்து கட் ஒர்க் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். த்ரெட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க, சமிக்கி ஒர்க்கும் நிறைய பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு ஒயிட் கலர். அதே மாதிரி வந்து ரெயின்போ சீக்வன்ஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கா மாதிரி சமிக்கியில் தெரியும். ரெயின்போ சீக்வன்ஸ் மாதிரி புடவை ஃபுல்லாமும் அதே மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. அடுத்த saree ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலரில் தான் இருக்குது. இதில் வந்து சில்வர் கலரில் சீக்வன்ஸும் saree கலரையும் வந்து த்ரெட் ஒர்க்கும் புடவை ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா சாரீஸுமே வந்து ஹெவி டிசைன்ஸாக இருந்தால் கூட புடவை வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஏன்னா அந்த பண்ணியிருக்க ஒர்க் வந்து அந்த மாதிரி லைட் வெயிட் சீக்வன்ஸ் வச்சே பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு டிசைன் புடவை ஃபுல்லாகவும் வருது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. அடுத்ததும் ரொம்ப அழகான பார்ட்டி வேர் கலெக்ஷன் தான். ரொம்ப அழகான ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஒயிட் மாதிரி வருது. இதில் ஃபுல்லாகவும் ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இதில் கூட நிறைய சீக்வன்ஸ் ஒர்க், சமிக்கி ஒர்க், அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் கூட அந்த புடவை ஃபுல்லாகவும் வச்சுருக்காங்க. லைட் வெயிட் saree அகைன் இதுவும். அந்த புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. அடுத்த saree ஒரு பிஸ்கெட் கலரில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கூட பார்த்திங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் சமிக்கி ஒர்க் தான் புடவை ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. புடவையோட முந்தானை இது. புடவை சைடு பார்டரும் பார்த்திங்கன்னா ஒரு 6 இல்லை 5 அடுக்கு வர மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. புடவை ஃபுல்லாக இதே மாதிரியான ஒர்க் போயிட்டுருக்கு. இதுவும் வந்து லைட் வெயிட் saree தான். புடவைக்கு வரக்கூடிய அழகான ப்ளவுஸ் இது. ஃபுல்லி ஒர்க் பண்ண மாதிரியே கொடுத்துருக்காங்க. அடுத்த புடவையும் ஜார்ஜெட்டில் இருக்குது. இதுலேயும் அதே போல் தான் சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருக்காங்க. த்ரெட் ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து சேம் கலர்லேயே தான் போட்டிருக்காங்க அந்த சாரியில். புடவை ஃபுல்லாக இதே மாதிரியான ஒர்க் தான் போயிட்டுருக்கு. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. அடுத்த புடவை ரொம்பவே அழகான ஒரு பீச் கலர் இது. இதில் கூட அந்த ரெயின்போ சீக்வன்ஸ் தான் போட்டிருக்காங்க. நிறைய கலர்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி. புடவையில் நிறைய எம்ப்ராய்டரி ஃப்ளவர்ஸ் ஒர்க் போட்டிருக்காங்க. புடவை ஃபுல்லாகவும் அங்கங்கே இது போல் நல்ல ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன் இந்த saree கூட. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி சீக்வன்ஸ் ஒர்க் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ணாமல் தைக்கலாம். அடுத்த புடவை டபுள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. கிரேப் மாதிரியான ஒரு மெட்டீரியல். இதில் கூட பார்த்திங்கன்னா சேம் இப்போ பார்த்து அதே மாதிரியான சமிக்கி சீக்வன்ஸும் த்ரெட் ஒர்க்கும் வச்சு தான் saree டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு லைட் வெயிட் saree தான். புடவை ஃபுல்லாகவும் இந்த சமிக்கி கடைசியில் இதில் பார்த்திங்கன்னா கருதான ஒர்க் கூட இருக்குது. இந்த மாதிரி புடவை ஃபுல்லாக டிசைன்ஸ் வருது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. இந்த மாதிரி சில சாரீஸும் வந்து கிளியரன்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து டிசைனர் சாரீஸ், பேட்ச் ஒர்க் பண்ண டிசைனர் சாரீஸ். ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க சில இதிலலாம். அந்த பேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா வந்து பீட்ஸ் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. டபுள் கலர் வர மாதிரி சாரீ, ஃபிட்ஸ் வர இடத்துல வந்து இந்த மாதிரி கலர் வரும். இந்த சாரீக்கு வந்து பெட்டிகோட் வந்து சேதே கொடுத்துருக்காங்க. சாரியோட இன்ஸ்கர்ட் வந்து அது கூடயே வருது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அதுலேயும் பார்த்திங்கன்னா டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. இது புடவைக்கு வரக்கூடிய இன்ஸ்கர்ட். இது மாதிரி அந்த சாரீக்குள்ளே வச்சு நம்ம கட்டும்பொழுது அது இன்ஸ்கர்ட் மாதிரி மாறிடும். இந்த saree பட்டர்ஃப்ளை saree மாதிரி. புடவையோட முந்தானை வந்து ஒரு ஷேப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஒன் ப்ளீட் வைக்கும்பொழுது ரொம்ப அழகாக அது ஃப்ளோ ஆகுது. புடவை ஃபுல்லாமும் அதே மாதிரி ஹேண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. புடவை இது போல் தான் வருது. அதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஒர்க் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு saree அது. முந்தானை பார்த்திங்கன்னா தெரியும் வளைய. அடுத்த புடவை வந்து கிரேப்பில் தான் இருக்குது. ஒரு பிளாக் கலர், நிறைய பேருக்கு பிடிச்ச பிளாக் கலர் இது. அதில் வந்து பிங்க் அண்ட் சில்வர் கலர் காம்பினேஷனில் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க புடவையில். இதுவும் அகெயின் வந்து ஒரு லைட் வெயிட் saree தான். புடவை ஃபுல்லாக இந்த மாதிரியான டிசைன்ஸ் வருது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது.
அடுத்த saree ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. சில்வர் கலரில் சீக்வன்ஸும் சில்வர் கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் புடவை ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பார்ட்டி வேர் டிசைனர் saree இது. புடவை ஃபுல்லாகவும் இதே மாதிரி டிசைன் தான் வந்து ஃபாலோ ஆகுது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. அடுத்த புடவை மிரர் வச்ச எம்ப்ராய்டரி saree. இதோட பார்டர் ஃபுல்லாகவும் வந்து மிரர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கல்கட்டா ஹேண்ட் ஒர்க் saree மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஜார்ஜெட் மெட்டீரியல். அதே போல் saree ஃபுல்லாகவும் வந்து எம்ப்ராய்டரி இருக்குது. பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் வந்து ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க புடவையில். அடுத்த saree பிளாக் கலரில் ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்குது. ஹெவி சீக்வன்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லுமே சீக்வன்ஸ் தான். கோல்டு சில்வர் இந்த 2 கலருமே வச்சு பண்ணியிருக்காங்க. புடவை ஃபுல்லாகவும் பானி ஒர்க் மாதிரியான சீக்வன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இது புடவை மேலே வரக்கூடிய டிசைன். புடவைக்கு வரக்கூடிய ஹெவி ப்ளவுஸ் இது. அடுத்தது பேர்ல் ஒர்க் saree. இது கூட ரொம்ப அழகான ஒரு கலர் தான். இதில் சமிக்கி ஒர்க், பேர்ல் ஒர்க், அதே மாதிரி கர்தானா ஒர்க் கூட சில இடத்துலலாம் பார்க்க முடியும். ஃபுல்லாகவும் மணி இந்த புடவையில் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. புடவை வந்து ரொம்ப ஹெவி வெயிட்லாம் கிடையாது இந்த saree. புடவை ஃபுல்லாக இதே மாதிரி டிசைன் வருது. அடுத்த saree பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி ஜார்ஜெட் மெட்டீரியல். இதுலேயும் கூட சமிக்கி ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. புடவை ஃபுல்லாக இது மாதிரி வளைவாக கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைன்ஸ் மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. புடவை ஃபுல்லாக இதே மாதிரியான ஒர்க் தான் வருது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. ஸ்லீவுக்கு இந்த மாதிரியான ஹேண்ட் ஒர்க் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததும் லைட் வெயிட் saree தான். ஒரு வயலட் கலரில் saree இருக்குது. இதில் வந்து இந்த டார்க் ஆரஞ்சு, அந்த கோல்டன் எல்லோ இதெல்லாம் கலந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க புடவை ஃபுல்லாகவும். இது அந்த புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ். இதுலேயும் கூட நல்ல ஹெவியான ஒரு ஒர்க் இருக்குது. அடுத்த புடவை ஒரு க்ரீம் கலரில் இருக்கக்கூடிய ஜார்ஜெட் saree தான். இதில் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ரவுண்டாக இருக்கிறது எல்லாமே மிரர் கிடையாது, கட் ஒர்க் ஹோல் மாதிரி போட்டு அதை சுற்றி வந்து எம்ப்ராய்டரி கல் அதெல்லாம் வச்சுருக்காங்க. புடவை ஃபுல்லாக இதே மாதிரியான டிசைன் தான். புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. அடுத்த சாரியும் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஜார்ஜெட்டில் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து லைட் வெயிட் சாரீ அகைன் இதே மாதிரி நினச்சிருந்தா புடவை ஃபுல்லாகவும் இருக்குது. அடுத்த சாரீ மெரூன் கலரில் வந்து ஹெவி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பெரிய பெரிய சமிக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க, எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரிப்பன் ஒர்க் கூட இருக்குது, சாட்டன் ரிப்பன் ஒர்க் கூட இதில் பண்ணியிருக்காங்க. புடவை ஃபுல்லாக இதே மாதிரியான பேட்ச் டிசைன் போயிட்டே இருக்குது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. ஸ்லீவ் பேக்குக்கெலாம் வந்து இந்த மாதிரியான ரிப்பன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்த சாரியும் வந்து ஒரு கிரேப் மாதிரியான ஒரு மெட்டீரியல் டபுள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. சாண்டல் கலரும் அதே மாதிரி ப்ளூ கலரும் இருக்குது. அதில் பண்ணிருக்க ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பார்ட்டி வேர் சாரீ. ஜரி மாதிரியான லைன்ஸ் கூட அந்த சாரியோட நடுவில் வருது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. அடுத்த சாரீ ரொம்ப அழகான ஒரு டார்க் பிங்க் கலர். அதில் வந்து சில்வரில் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. புடவை ஃபுல்லாகவும் இதே போல் ஒரு டிசைன். இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னும் போது இந்த மாதிரி கிளியரன்ஸ் சேலில் போடும்போது வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. கிளியரன்ஸில் எல்லாமே வந்து ஃப்ளாட் 1000 ரூபாய் அந்த விலையில் போட்டிருக்காங்க. புடவையோட ப்ளவுஸ் இது. அடுத்த புடவையும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க் சாரீ தான். இதில் வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. எந்த ஒரு லிட்டரிங் ஷேட்டெல்லாம் அடிக்காத மாதிரி மேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய அந்த சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் தான் ஜார்ஜெட்டில். லைட் வெயிட் சாரீ அகைன் இதுவும். புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது. அடுத்த சாரீ எல்லோ அண்ட் டொமேட்டோ ரெட் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல். இதுலேயும் அதே போல் தான் போட்டிருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க். புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது.
அடுத்த saree சாண்டல் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இது கூட சீக்வன்ஸ் ஒர்க் saree தான். லைட் வெயிட் saree. டபுள் கலர் கிளாத் ஜாயின் பண்ணியிருக்காங்க பேட்ச் மாதிரி புடவையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடவை வந்து பிளெயினாக சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியே கொடுத்துருக்காங்க. அடுத்த புடவை வந்து ப்ளூ கலர் கிரேப் மெட்டீரியல் இருக்குது. அதில் வந்து சில்வர் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் வந்து பார்டர் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க புடவைக்கு. புடவை ஃபுல்லாக இதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் தான் வந்தது. புடவைக்கு வரக்கூடிய ஸ்லீவ் இது. இன்னும் இது போல் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் sarees அங்கே கிளியரன்ஸில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். இருந்துச்சுன்னா மறக்காமல் லக்ஷ்ய இல்லத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.